நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேற வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பண்ண அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர் இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்கள், அவங்க மனசில் இருக்கிற மிகப்பெரிய வழியை தான், போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எங்களுக்கு ஏன் இப்படி? உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எப்போ? உறவுகள் எப்பொழுது வலுப்படும்? இந்த உறவு ரீதியாக ஒரு சில இது, அதுவும் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துலையும் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? சார், காலம் கனியுது, அதை பற்றி பேசுவோங்க. முதல்ல இந்த தனுசு அப்படின்னாலே வாழ்வில் ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிற காலகட்டம் எப்போதும் உண்டு. அது இப்பயும் வருது. இவங்களுக்கு நியாயம் எங்கே இருக்கோ அங்கே இருப்பாங்க. கௌரவத்தை விட்டு கொடுக்காத ராசி, தன்னம்பிக்கை எப்போவுமே உள்ள ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய அவமானமாக சூழ்நிலை இருந்தாலும் அதை மீண்டு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்துடும். நல்லவங்க 4 பேர் உங்கள் கூட இருப்பாங்க. நல்லவங்க பக்கம் சேர்கிற ராசி. இந்த நேரம் காலம் மாறிடுச்சு, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு சூரியனோடு இருக்குது. முதல்ல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதார உயர்வு ஏற்படுகிற காலகட்டம். சார், நான் எதிரே பார்க்கல, திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு. புதையல் யோகம் புதையல் யோகம், லாட்ரி யோகம். அதாவது லாட்ரி சீட் விழுகுமா அப்படி கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு பிறக்குது. அது வேலை ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும், திருமணம், சொத்து ரீதியாக, பூர்வீக சொத்து, ஏதோ ஒரு வகையில் வருது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். நான் பணத்தை நிறைய எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு சில கடன் இருக்குது, ஏதோ மீண்டு வர முடியுமா, ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்குமா, அதுக்கு உண்டான காலகட்டம். முயற்சி செய்யுங்கள், திருவினையாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு சார் வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணுறோம், வெளி மாநிலம் போகலான்னு முயற்சி பண்ணுறோம், கிடைக்குமா? ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, இது எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குமா? இதுதாங்க இந்த ராசிக்கு உண்டான கேள்வி. அதான் ஜாதத்துக்கு இப்போ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும். நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், அமைப்புண்டு. வெளிநாடு இந்தியாவுக்கு வர ட்ரை பண்ணுறீங்க, அதுக்குண்டான காலகட்டம் வருது. சூட்சமாக விஷயங்கள் ஜாதகம் பார்த்துட்டு தான் வர சொல்கிறேன். ஏன்னா இப்போ போனால் நல்லதாக இருக்குமா? இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு, அடகு வைத்த பொருளை மீட்கின்ற யோகம். அப்போ நிறைய பேர் அடகு வச்ச பொருளை மீட்டு, சார் வீட்டுக்கு லட்சுமியை கொண்டு வந்துடுவோமே, இந்த நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இடமா வீடோ, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். குடும்பத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம், மன மகிழ்ச்சி ஏற்படுகிற காலகட்டம், குடும்ப உறவுகள் ஒற்றுமையாகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தீங்க, முடிவு தெரியல, குழந்தைகளுக்கான இயங்குனது ஒரு சிலர், இது ஒரு சில வட்டாரம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னாச்சு, திருமணத்தை கன்னியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. இப்போ நிறைய பேர் கோச்சார் ரீதியாக என்ன பண்ணுது அப்படின்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு, குழந்தை பாக்கியம் ஏற்படுகிற காலட்டம். அப்போ கணவன் மனைவி குடும்பம் இதாக பாருங்கள். ஒரு சிலர் தான் இது கன்னியூ பண்ணுற மாதிரி இல்லை சார், வேற ஒரு வரன், 2வது திருமணம் அமையுமா, எனக்கு கை குழந்தை இருக்குது, வாழ்க்கை அமையுமா, கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு வாழ்க்கை அமையும், இது மாதிரி கேட்டவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து விடிவு காலம் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை.
ஆக மொத்தம் உறவுகள் வலுப்படுகிறது. இப்போ புதுசாக திருமணம் பார்க்குறவங்க திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள், அதை உறுதி கொடுக்க வேண்டாம். இப்போயே கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் ஆவணி வரைக்கும் வரட்டும். இந்த இறுதி அதாவது ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் முடிவெடுக்கலாம். ஆகஸ்ட்டு இத்தனை நாள் தள்ளிகிட்டே இறுதி வாரம் தான் சொல்லணும். அது வரைக்கும் விசாரிக்கிறது, சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு வாங்க. முடிவுகள் டக்குன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் நல்ல வரனாக வரும், மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும். இப்போ தான் என்ன ஏன் நடக்கலை, ஏன் நாங்கள் சொன்னோம் அங்கே சொல்லலை, என்ன நடந்தது, இடையில இருந்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சில உறவுகள் உங்களுக்கு இது போட்டி பொறாமையாக இருந்தது. திருமணம் அது பொதுவாக இந்த ராசிக்கு கல்யாணம் கோயில்லன்னு வருது, அதையும் பார்த்துக்கங்க. பொதுவாக 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பொருத்தம் பார்த்து போடுங்கப்பா. 12ஆம் அதிபதி இல்லாமல் ஜஸ்ட்டு ஆயுள் இருக்கான்னு பார்க்கணும். குழந்தை கன்னியூ ஆவாங்க, குழந்தை பாக்கியம் உண்டா, திருமண வாழ்க்கை உண்டா, 30 வயசு 33 வயசு வரைக்கும் பெண்ணை வச்சுக்கிட்டு எப்படிங்க கல்யாணம் பண்ண பார்ப்பீங்க? அந்த பெண்ணுக்கு அந்த வயதுக்கு ஒரு இருக்குது, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்படி பிறக்கிற குழந்தை ஹெல்த்தியாக இருக்குமா? சரி, அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இவங்களுக்கு வயசு வித்தியாக இருக்குமே. பொருளாதாரம் மட்டும் பத்தாது, அதை தாண்டி பார்க்கணும். ஆல்ரெடி இந்த ராசிக்கு இயற்கையாகவே மிஸ்கரேஜ்னு ஒன்று ஏற்பட்டிருக்கு. பார்க்குறவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தையை பற்றி ஒரு வருத்தம் உண்டு. ஒரு சிலருக்கெலாம் குழந்தை புத்திர தோஷம் அப்படின்னு இயற்கையாகவே இருக்குது. இதுக்கு பாருங்கள். சரி, இப்போ ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, நாளில் இருந்த சனி அர்த்தாஷ்ட சனியின் தாக்கம் குறைகிறது. ஏனென்றால் சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் இந்த இடம் பார்க்குறேன், வீடு பார்க்குறேன், ஏதோ அமையுமான்னு கேட்டவங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ராசிகள் தான் இருக்கின்ற வாடகைக்கு போன வீட்டு கிடைக்குமான்னு கேட்டது, வீட்டு ஓனர்களோட ஏற்பட்ட மனக்கசப்புகள், என்ன சார் வாடகைக்கு இருக்கோம், காசு கொடுக்காமையாக இருக்கும், ஆனால் நடத்துகிற ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தது, அதெல்லாம் இப்போ தான் மாறுதுங்க. உங்களுக்கு வீடு மாற்ற அந்த மாதிரி ஐடியா இருக்கவங்க ஆவணி மாதம் மாறக்கூடிய அம்சம் உண்டு. வீடு மாறுங்க, மாற்றலாம். ஆனால் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட ஒன்று நிறைய பேர் அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, திதி கொடுத்தா சார் சொத்து சோகங்கள் வாய்ப்பு உண்டு. இப்போ தான் இடம் வீடு சொத்து அமையும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்குது. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்குது. வேலை கிடைக்குமா சார்? வேலை சம்மந்தப்பட்ட நிச்சயமாக உண்டு. வேலையில் உள்நாடா வெளிநாடா வெளி மாநிலம் பார்த்துருங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுலேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. புதுசாக இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது உண்டு. இம்ப்ரூவ் அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை டாமினேட் பண்ண மாதிரி இருக்குது. அதிலேருந்து மீண்டு வர வாய்ப்பு பிறக்குது. இது நீங்கள் தக்க ஒரு இறை வழிபாடை துணையாக வச்சுக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தாங்க இந்த ராசி பார்த்திங்கன்னா நல்ல சான்ஸ் ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த சான்ஸு திருப்பி கிடைக்குமானா அது எப்படி அது பார்க்கணும். அப்போ ஒரு சிலர்லாம் சொன்னால் சார் ஏதோ ஒன்று பண்ணி மேலே வரணும், நாங்களும் தொழிலில் சம்பாதிக்கணும், அதுக்குள்ள அமைப்பு வருதுங்க, அதை பாருங்கள். ஆக மொத்தம் ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருப்பதால் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இறை வழிபாடாக கொடிமரம் இருக்கிற கோயிலை சென்று வழிபாடு, கொடிமரம் இருக்கணும், கொடிமரம் இருக்கிற கோயில், துலாபரம் இருக்கிற கோயிலை சென்று மனமுருகி வேண்டுதல் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கக்கூடியது. வேறு யாருக்கும் ஜாதகம் பார்க்கணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.